வணக்கம் சாமி. என்ன கோயிலுக்கா? என்ன விசேஷம்? வணக்கம். இன்னைக்கு சனி மகா பிரதோஷம் இல்லையா? அதான் சிவனை தரிசிக்க கிளம்புனேன். என்ன சாமி பிரதோஷமா? பிரதோஷம்னா என்ன சாமி? பிரதோஷம் இல்லைப்பா, மகா பிரதோஷம். பிரதோஷத்திலேயே 5 வகையான பிரதோஷம் இருக்கு. நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். இதில் நித்திய பிரதோஷம்னா ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம். பட்ச பிரதோஷம்னா வளர்ப்பிறையில் சுக்லபட்சம், அதாவது சதுர்த்தி திதியில் மாலை காலம். மாத பிரதோஷம்னா தேய்பிரையில் கிருஷ்ணபட்சம், அதாவது திரியோதசி திதியில் வருவது. மகா பிரதோஷம்னா அதே தேய்பிரை கிருஷ்ணபட்சம் திரியோதசியானது சனிக்கிழமையில வருவது. பிரளய பிரதோஷம்னா பிரளய காலத்தில் எல்லா உயிரினங்களும் சிவனோடு அடக்கமாகும். மாத பிரதோஷத்தை மாத சிவராத்திரி என்பர். ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பிரதோஷத்தை மகா சிவராத்திரி என்பர். சரிங்க சாமி. சதுர்த்தி, திரியோதசின்னு 2-3 திதியை சொன்னீங்களே சாமி, மொத்தம் எத்தனை திதி இருக்கு? முக்கியமாக பிரதோஷம் எந்த திதியில் வருது? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சாமி. வளர்பிறை, தேய்பிறை என்ற 2 வச்சங்களிலும் பிரதோஷம் திரியோதசி திதி என்று வருகிறது. திதிகள் மொத்தம் 15. அவை பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை. இதில் 13ஆம் திதியான திரியோதசி அன்று பிரதோஷம் வருகிறது. சரிங்க சாமி. சிவபெருமானை பிரதோஷத்தன்று எப்படி வழிபடணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாமி. பிரதோஷ வேளையில் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை நந்திதேவரின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்து வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதால் எல்லா பாவங்களும் நீங்கும். வறுமை, நோய், கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும். ஒரு நாள் பிரதோஷம் பார்த்தால் 15 நாட்கள் கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். 11 பிரதோஷம் பார்த்தால் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்த பலன் கிடைக்கும். 120 பிரதோஷம் பார்த்தால் அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது. சரிங்க சாமி. சனி பிரதோஷம்னு மிக பெருமையாக சொல்கிறாங்களே, அந்த மகா பிரதோஷத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாமி. எம்பெருமான் விஷமுண்ட நாள் சனிக்கிழமை. அதனால் அந்நாளில் வரும் பிரதோஷம் மிகுந்த சிறப்பும் மகிமையும் வாய்ந்ததாகும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தன்று உபவாசம் இருந்து பிரதோஷ வேளையில் வழிபாடு செய்வதால் 5 ஆண்டுகள் வழிபாடு செய்வதற்கு சமமாகும். மேலும் பஞ்சமா பாதங்களும் நம்மை விட்டு விலகும். சித்தம் சிவமானால் சித்திகளும் வசமாகும் என்பது பழமொழி. நம்முடைய மனது எப்பொழுதும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையும் இன்றி நடைபெறும். இப்படி சிவனை வழிபட சிவாய நம என்ற திருவைந்தெழுத்தை மனதிற்குள் நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் உச்சரித்து வருவது நல்லது. இந்த மந்திரமே பஞ்சாட்சரம், பஞ்சாக்கரம், சிவமந்திரம், திருவைந்தெழுத்து என்று பல பெயர்களில் கூறப்படுகிறது. இந்த மந்திரத்தை தினசரி தியானிப்பவர்களுக்கு துன்பங்கள் தொடராது. உலக ஆசைகளில் இருந்து மனிதனை விடுவிக்கிறது. சரிங்க சாமி. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சனி மகா பிரதோஷத்தோட அருமையே எனக்கு புரிஞ்சுது. நானும் இனிமேல் பிரதோஷத்தன்று சிவனை வழிபடலாம்னு நினைக்கிறேன். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.